أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய இந்த நாட்களில் நாம் ரமலானை முழுமையாக அடைய வேண்டுமெனில் ரமலான் என்னென்ன அருள் வளங்களை சூழ்ந்து வந்திருக்கிறதோ அந்த அருள் வளங்களுக்கு உரியவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் எடுக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்று தொழுகையினுடைய உவமையோடு நேற்று கூறினோம். அதனை தொடர்ந்து ரமலான் நமக்கு பூர்ணத்துவமாக நாம் பெற வேண்டும் எனில் விட வேண்டிய 7 விஷயங்கள் என்பதில் 3ஐ நேற்றைய தினம் நாம் கண்டறிந்தோம். ரமலான் முழுவதுமாக நமக்கு சரியானதாகவும் சிறப்பானதாகவும் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த அருள்வளங்களை அதில் வைத்து வழங்கி இருக்கின்றானோ அது அப்படியே நமக்கு உரியதாக ஆக வேண்டும் என்றால் நாம் கழற்றிவிடக்கூடிய 7 விஷயங்கள் இருக்கின்றது என்பதில் நேற்றைய தினம் 3 செய்திகளை நாம் பார்த்தோம். முதலாவதாக தொலைக்காட்சி, இரண்டாவது நம்முடைய ஆண்ட்ராய்டு மொபைல், மூன்றாவது கெட்ட நண்பர்கள். இந்த 3ஐயும் நாம் கழற்றி விட்டதற்கு பின்னால் 4வது தேவையில்லாத வீண் விளையாட்டுகளை விட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி அநேக ஹதீஸ்களை பேசியிருக்கிறார்கள். இதில் குறிப்பிட்ட ஒரு சில ஹதீஸ்களில் இப்படி பேசுகின்றார்கள்: யாரேனும் உங்களை நீங்கள் நோன்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் சண்டைக்காக அழைத்தால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். உங்களை யாராவது திட்டினால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். பதிலுக்கு சண்டைக்கு போகாதீங்க. உங்களை யாராவது தர்க்கத்துக்கு, விவாதத்திற்கு, வாதத்திற்கு அழைத்தால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுங்கள். இதே நேரத்தில் இன்னும் எச்சரிக்கையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: எவருடைய நோன்பில் வீணான விஷயத்தை விட்டுவிடவில்லையோ, எதுவெல்லாம் இஸ்லாம் வீண் என்று சொல்லியிருக்கின்றதோ ஒட்டுமொத்தமான பொழுதுபோக்கு அம்சங்களையும் அதை எடுத்துக்கொள்ளும். ஒட்டுமொத்தமான பொழுதுபோக்கு அம்சங்களை எவர் ரமலானில் நோன்பில் விட்டுவிடவில்லையோ அவருடைய பசித்திருத்தலும் அவருடைய தாகித்து இருத்தலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைத்தான் ஏனைய ரமலானில் நாம் பார்க்கிறோம். நோன்பு வைத்திருப்பார்கள், தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே இருப்பார்கள். நோன்பு வைத்திருப்பார்கள், சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நோன்பு வைத்திருப்பார்கள், புறம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நோன்பு வைத்திருப்பார்கள், வெட்டித்தனமான வீண் பேச்சிலே ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். இது இவர்களுக்கு குறையவே குறையாது. நோன்பாளிகளாக இருப்பார்கள், நோன்பு வைத்துக் கொண்டே இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதில் எந்த குறைவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இந்த இடத்தில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நோன்பு வைத்துக் கொண்டு, இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்னவென்றால், நோன்பு இல்லாத காலங்களை விட நோன்புடைய காலங்களில் கேரம் போர்டு விளையாடுவதும் செஸ் விளையாடுவதையும் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷத்ரஞ்சா என்று சொல்லிவிட்டார்கள். கட்டம் போட்டு விரலை கொண்டு சுண்டி விளையாடக்கூடிய விளையாட்டில் கை வைப்பவன் பன்றி இறைச்சியில் கை வைப்பவனை போன்றவனாவான் என்ற ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த செஸ் விளையாடுவது, லூடோ விளையாடுவது, கேரம் விளையாடுவது, தேவையில்லாத பொழுதுபோக்கை கொண்டு வருவது, இதெல்லாம் எந்த விதமான உடலுக்கு தேவையும் இல்லை. உடற்பயிற்சிக்காக, உடல் தேவைக்காக ஒருவர் விளையாடினால் அது வேற. வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட் உடற்பயிற்சிக்காக விளையாடுவது என்பது வேறு. ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ராஜாராணி விளையாடுவது, சீட்டு குலுக்கி போட்டு விளையாடுவது, சீட்டு விளையாடுவது, தாயக்கட்டையை உருட்டுறது, லூடோவை உருட்டுறது, இது போன்ற விளையாட்டுகள் இஸ்லாம் வன்மையாக கண்டித்து தடை செய்திருக்கிறது. இதில் மிக முக்கியமாக ரமலானுடைய மாதங்களில் இளைஞர்களை நீங்கள் பார்க்கலாம். கடைசி 10 நோன்பில் இரவில் விழிக்கிறோம் என்ற பெயரில் பள்ளிவாசலுக்கு போறோம் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஒவ்வொரு தெருவினுடைய முக்குட்டிலும் தெருவிளக்கினுடைய அந்த வெளிச்சத்தில் கேரம் போர்டு விளையாடுவதை நீங்கள் பார்க்கலாம்.
ரமலானை எதற்காக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதே போன்று ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்கின்றது. அந்த கடைசி 10 சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வாகனங்களை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று டீ குடிப்பதற்காகவும் சாப்பிடுவதற்காகவும் தேவையில்லாத பொழுதுபோக்குக்காகவும் இப்படியா உயிர்ப்பிப்பது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எதை கொண்டு? வணக்க வழிபாடுகளை கொண்டு. தெருக்களில் சுற்றி கொண்டு வாகனங்களை எடுத்துக்கொண்டு 2 சக்கரங்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து முட்லூருக்கும் பொதுச்சத்திரத்துக்கும் போய் இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டீ கடையில உட்கார்ந்து டீ குடித்து கொண்டு இப்படி உயிர்ப்பிக்கல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப ரமலானுடைய மாதம் வீணான விளையாட்டுகளை கொண்டு நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். உடற்பயிற்சிக்காக ஒருவர் விளையாடினால் அது தடை அல்ல. நோன்பு காலத்தில் உடற்பயிற்சியைக்காக ஒருவர் விளையாடுகிறார், இது தடையில்லை. என்றாலும் உங்களுடைய ஸ்டெமினா, உங்களுடைய எனர்ஜி உங்களை பொறுத்தது. நீங்க பாத்துக்கங்க, ஃபுட்பால் விளையாடிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு கடைசியில நான் விளையாடாம மட்டும் இருந்திருந்தா நோன்பை கண்டினியூ பண்ணிருப்பேன், விளையாடினதுனால தண்ணி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, விளையாடினதுனால நோன்பை முறிச்சிட்டேன் என்ற நிலைக்கு சென்று விடாதீர்கள். விளையாடுங்கள். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஸ்டெமினா, நோன்பை உங்களால் பூர்ணப்படுத்த முடியும் என்றால் தாராளமாக நீங்கள் நோன்பு வைத்துக் கொண்டு உங்களுடைய உடற்பயிற்சி விளையாட்டுகளை நீங்கள் தொடரலாம். அதே போன்று நீங்கள் ஜிம்முக்கு செல்வது நோன்பு வைத்துக் கொண்டு உங்களால் செல்ல முடியும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் செல்லுங்கள். ஆனால் நோன்புக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஆகக்கூடாது என்பதை மிக நிதானமாக இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே 4வதாக நாம் கழற்றிவிட வேண்டிய மிக முக்கியமான அம்சம் வீணான பொழுதுபோக்குகளை, வீண் விளையாட்டுகளை, வீணான வார்த்தைகளை, வீணாக நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது என்னெல்லாம் இருக்கின்றதோ ஒட்டு மொத்தத்தையும் இந்த ரமலானில் நாம் விட்டுவிட வேண்டும். 5வது மிக முக்கியமான விஷயம், உணவு என்ற பெயரில் ரமலான் அல்லாத மாதத்தில் நாம் சாப்பிடுவதை விட நோன்பு என்றும் சஹர் என்றும் இஃப்தார் என்றும் குறைத்து கொண்டதை போன்று ஆக்கிக்கொண்டு நோன்பில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடியவர்களாகவே பெரும்பான்மையான மக்களில் நாம் இருக்கிறோம். சஹரு நான்வெஜ் இல்லாம சஹர் இல்லை. இஃப்தாருக்கு பிறகு இஃப்தார்ல எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்றத நமக்கே தெரியும். இப்போ இஃப்தாருடைய இந்த வெரைட்டிகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றது, ஒரு நாளைக்கு 5 கோடி சமோசா விற்பனை ஆகின்றது. 5 கோடி. ஒரு சமோசா குறைந்தபட்சம் 5 ரூபான்னு சொல்லி வச்சாலும் கிட்டத்தட்ட இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும் முஸ்லிமுடைய சமூகத்தில் குறைந்தபட்சம் சமோசாவில் முஸ்லிம்கள் செலவு செய்வது மட்டும் 25 கோடியை தாண்டிடுச்சு. 25 கோடி முஸ்லிம்களுடைய எத்தனை சமூக மாற்றம் செய்கின்றது, எத்தனை சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம். 25 கோடிகளை தவறில்லை, சாப்பிடுங்கள். ஆனால் நான் சொல்ல வரக்கூடிய இந்த விஷயம் என்னவென்றால், அல்லாஹுக்காக வீண் விரயம் செய்து விடாதீர்கள், வீண் விரயம் செய்து விடாதீர்கள். எத்தனை கொற்றா கஞ்சிக்கள் வீணாக்கப்படுகின்றது, சிறு பிள்ளைகளுக்கு வைக்கப்படுகின்றது. எல்லா பள்ளிவாசலிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பள்ளிவாசல் ஹரம் வரைக்கும் சிறு பிள்ளைகளுக்கு பெருசா எடுத்து வச்சிடறாங்க பேக்கேஜ். இதுல ஒரு கடி, அதுல ஒரு கடி, அதுல ஒரு கடி, அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்ப அவன் கடிச்சு வச்சதை யார் சாப்பிடுறது? தூக்கி போடு, மாட்டுக்கு தூக்கி போடுங்க, குப்பைக்கு. யாருடைய காசு? உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் நாளை மறுமை நாளை. பதில் சொல்ல வேண்டாமா? சமோசாக்கு பதில் சொல்லணும், வடைக்கு பதில் சொல்லணும், பேரித்த பழங்களுக்கு பதில் சொல்லணும், கஞ்சிக்கு பதில் சொல்லணும், சிந்தக்கூடிய சர்பத்துக்கு ஜூஸ் பதில் சொல்லி ஆகணும் ரப்புல் ஆலமீன் இடத்தில். யார் இதையெல்லாம் பொறுப்பில் எடுப்பது? எத்தனை ஜூஸுகள் வீணடிக்கப்படுகின்றது, எத்தனை ஜூஸுகள், எத்தனை பருக்கைகள், எத்தனை கஞ்சி. ஒரு லேசா ஒரு வரக்கூடிய ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு பச்சை மிளகாயை தூக்கி போடக்கூடிய நேரத்தில் அதுல ஒட்டிக்கிட்டு இருக்குது ஒரு 50 அரிசி. அப்படியே தூக்கி போட்டு போறார், அவர் பாட்டுக்கு தூக்கி போடுறார். அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அரிசியினுடைய பருக்கைகள் எத்தனை. இப்போ இந்த உணவு வீண் விரையும் இஃப்தாரிலே சுப்ஹானல்லாஹ், தயவு செய்து ஒவ்வொரு பள்ளி வாசலிலும் முதலில் சாப்பிடக்கூடியவர் அதை பொறுப்பில் எடுக்க வேண்டும்.
அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், உங்களுடைய உணவுக்கு நீங்கள் பொறுப்பு. உங்களுக்கு முன்னால் கொற்றாவில் இருக்கக்கூடிய கஞ்சிக்கு நீங்கள் பொறுப்பு. உங்களுடைய தட்டில் இருக்கக்கூடிய வடைக்கும் சமோசாவுக்கும் பேரித்த பழத்திற்கும் நீங்கள் பொறுப்பு. முடியுமான அளவிற்கு இதுதான் உங்களுக்கு முடியும். ஆனால் இத்தனை வருஷங்களா நீங்க சாப்பிடுறீங்க, இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு தெரியுதுன்னா, ஆனா அதற்கு மேலாக அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், தயவு செய்து நீங்கள் வாய் வைப்பதற்கு முன்னால், நீங்கள் அதில் கை வைப்பதற்கு முன்னால் அதை எடுத்து நிர்வாகத்தினத்தில் சொல்ல அதை ஷேர் பண்ணிருங்க. எனக்கு இவ்வளவு போதும், எனக்கு கொஞ்சமா போதும், எனக்கு பாதி வடை போதும், எனக்கு பாதி சமோசா போதும். இதில் பலர்களுடைய விளையாட்டுக்கள் எப்படி இருக்குது தெரியுமா? இன்னைக்கு இந்த பள்ளி, நாளைக்கு இன்னொரு பள்ளி, இன்னொரு நாளைக்கு இன்னொரு பள்ளி. இஃப்தாருக்கும் பள்ளிக்கும் என்னங்க இருக்குது? இஃப்தார் என்பது ஒரு இபாதத். எப்படி ஆயிடுச்சு? இஃப்தார்ல என்னென்ன வைக்கிறாங்க என்பதை ஒவ்வொரு பள்ளி வாசலாக பார்க்க வேண்டிய நிலைக்கு சென்று விட்டார்கள் மக்கள். ஒவ்வொரு பள்ளி வாசலுக்கும் 2 நாள், முதல் 10 இங்க இருப்போம், கடைசியில அங்க இருப்போம், கடைசியில வேற ஒரு பள்ளியில இருப்போம், ஏன்னா அங்க பிரியாணி வரும். இப்ப இது போன்ற இஃப்தார்களுடைய நிலைமைகள் உணவை வைத்து எடை போடக்கூடிய நிலைக்கு சென்று விட்டார்கள் முஸ்லிம்களுடைய சமூகம். இப்ப தக்வா எங்க போச்சு? பகல் ஃபுல்லா ஏன் நாம் உணவை விட்டு தூரமாக இருந்தோம்? நஃப்ஸை கட்டுப்படுத்த, நம்முடைய உள்ளத்தை தஸ்கியா, உள்ளத்தை கட்டுப்படுத்த. ரப்பே, என்னுடைய ஹலாலான உணவாக இருந்த போதிலும் நான் இதை உனக்காக தொடாமல் இருக்கிறேன், உனக்காக நான் அந்த உணவின் பக்கம் நெருங்காமல் இருக்கிறேன் என்று கட்டுப்படுத்திய கட்டுப்படுதல் மீண்டும் இஃப்தாருடைய நேரம் வரும்போது எங்கு என்னென்ன ஐட்டம் தருகின்றார்கள், எந்தெந்த பள்ளிவாசலில் என்னென்ன விஷயங்கள் வைக்கப்படுகின்றது என்பதை வைத்து இஃப்தாருக்கு எங்கு செல்வது என்று தீர்மானிக்கப்படுகிறது என்றால் என்ன நோன்பு நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தியது? பசித்திருந்த இந்த 13 மணி நேரம் எந்த தக்வாவை நமக்கு கொண்டு வந்தது? எதை நாம் பயிற்சி எடுத்தோம்? எதை நாம் தர்பியத்தாக எடுத்தோம்? இப்ப நம்மளுடைய நோன்பு எங்க கொண்டுட்டு போய் வச்சிட்டு இருக்க பாத்தீங்களா? இப்ப இப்லீஸ், ஷைத்தான் எங்க கொண்டுட்டு போய் நம்மளை கெடுக்கிறான் பாருங்க. இப்படி உணவுக்காக செல்வது ஒரு புறம் என்றால், வீண் விரயத்தினுடைய உச்சத்திற்கு சென்று இருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தில், ரமலான் வீண் விரயத்திற்கான மாதம் அல்ல, ரமலான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வந்த மாதம். அதை சிந்தாமல் சிதறாமல் ஏந்தக்கூடிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா அளவுக்கு அதிகமாக நம் மீது சொரிந்த அருளை தூக்கி எறிந்தவர்களாக இருக்கின்றோம் வீண் விரயத்தை கொண்டு. ஷைத்தான் விரயம் செய்பவன், ஷைத்தான் விரயம் செய்பவன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய உணவில் எந்த பருக்கையில் பரக்கத் இருக்கிறதோ அதை தான் ஷைத்தான் தட்டி விடுவான் என்று கூறினார்கள். நல்லா ஞாபகம் வைங்க. எந்த பருக்கையில் பரக்கத் இருக்கிறதோ அதை ஷைத்தான் தட்டி விடுவான். இன்று வீட்டுல 4 பேர் சாப்பிட்டா, 4 பேர் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டால், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 4 பேருடைய தட்டை பாருங்கள், 4 பேருடைய தட்டையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. ஒருத்தருடைய தட்டுல 10 பருக்கை, அவ்வளவும் பரக்கத்துடைய பருக்கை, அவ்வளவும் ஷைத்தான் உங்ககிட்ட இருந்து தட்டிட்டான், முடிஞ்சு போச்சு. பின்பு அடுத்தவர்களுடைய தட்டு 25 பருக்க, இன்னொருத்தருடைய தட்டு 50 பருக்கைகள், இன்னொருத்தருடைய தட்டு 100 பருக்கைகள். தட்டுக்கு கீழே கொஞ்சம், தட்டுக்கு மேல கொஞ்சம், கை கழுவியதற்கு பின்னால் அந்த உணவு பருக்கைகள், எத்தனை எத்தனை பருக்கைகள். இவ்வளவும் அந்த வீடு 4 பேருடைய பரக்கத் நிறைந்த உணவை ஷைத்தான் தட்டி விட்டிருக்கின்றான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இதில் கவனமாக இருக்க வேண்டும். தட்டை வழித்து சாப்பிடுங்கள், பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள். உணவை வழித்து சாப்பிட சொல்லிக் கொடுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதிய பொழுது லுஹருக்கு பின்னால் அளவு கடந்த பசியில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பசியின் காரணமாக தூக்கம் வரல, புரண்டு புரண்டு படுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தூக்கம் முடியாம, பசியினுடைய அதீத பசி தாங்க முடியாமல் யோசிக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட போய் உணவு ஏதேனும் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில இருந்து கிளம்புறாங்க. வீட்டிலிருந்து கிளம்பி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கின்றார்கள். தூரத்திலிருந்து தன்னை நோக்கி ஒரு உருவம் நடந்து வருவதை போன்று காண்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
இப்போ இவங்களும் நடந்து போறாங்க, அந்த உருவம் கிட்ட வந்துகிட்டே இருக்கு. யாராவது நம்மளை நோக்கி வர்றது மதிய பொழுது யாரும் இல்லாத அந்த நேரம் என்று பார்த்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நிலையை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லி தன்னுடைய மேலாடையை எடுத்து காட்டுகின்றார்கள். ஈர துணியை நனைத்து ஒரு கல்லை வைத்து கட்டியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான பசி தாங்க முடியல, உங்களிடத்தில் ஏதேனும் உணவு இருந்தால் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் என்று நான் வந்து கொண்டிருக்கிறேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னுடைய வீட்டிலிருந்து நான் கிளம்பி உங்களை பார்ப்பதற்காக வந்ததும் இதே நோக்கம்தான். என்கிட்டயும் உணவு இல்லை, நானும் பசி, கடுமையான பசியில நானும் கல்லை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று அவர்களுடைய மேலாடையை அவர்களும் உயர்த்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் காட்டுகிறார்கள். யார் பாருங்க, ஒரு சித்தீக், ஒரு ஷஹீத், இருவர்களும் ஹலீஃபாக்கள். நபி அவர்களுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தை வழங்கினான். சாப்பிட உணவில்லை. ஒரு 2 பேரும் பேசிக்கொண்டு வாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போகலாம், நபி அவர்கள் ஏதாவது நமக்கு உணவு தயார் செய்து கொடுப்பாங்க, ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கேட்டால் இல்லை என்று சொல்லக்கூடிய, இல்லை என்று எப்போதும் சொல்ல மாட்டார்கள் நபி அவர்கள், வாங்க போலாம். ஒரு 2 பேரும் கிளம்பி போறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நபி அவர்களுடைய வீட்டை முன்னோக்கி செல்கிறார்கள். தூரத்தில் இருந்து ஒரு உருவம் இந்த 2 பேரை நோக்கி வருவதை போன்று காண்கிறார்கள். கிட்ட போக 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 வருவது யார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட 2 சஹாபாக்களும் சொல்றாங்க, அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கடுமையான பசி, சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, முடியல, கல்லு கட்டி இருக்கிற வயிற்றுல, எங்களுடைய உணவுக்கு ஏதேனும் தயார் செய்யுங்கள், முடியல, கஷ்டமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலாடையை தூக்கி காட்டினார்கள். 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தது. நான் சாப்பிட்டு 3 நாட்கள் ஆச்சும், நான் என்கிட்டயும் இல்லை, நான் உங்களிடத்தில் ஏதேனும் கேட்கலாம், அபூபக்கரிடத்தில் அல்லது உமரிடத்தில் ஏதேனும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் என்று நான் கிளம்பி வந்திருக்கிறேன் என்னுடைய வீட்டில் இருந்து. உங்களுடைய நிலையும் இதுதானா? சரி, வாருங்கள், நம்ம 3 பேரும் அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்வோம். அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்து மக்களில் கொஞ்சம் செல்வந்தர்கள். மதீனாவே ஏழ்மை நிலைதான், மதீனாவில் வசிப்பவர்களே ஏழை சஹாபாக்கள் தான். ஏழைகளில் கொஞ்சம் கூடுதலாக செல்வம் வைத்திருப்பவர் அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க வீட்டில தான் நபி அவர்கள் மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தவுடன் மாடியில குடியிருந்தாங்க. அவர்களுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு போறாங்க. அங்க போய் அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு வெளியே நின்று சலாம் சொல்றாங்க. ஒரு முறை சலாம் சொல்றாங்க, கதவு திறக்கல. 2வது முறை சலாம் சொல்றாங்க, கதவு திறக்கல. 3வது முறை சலாம் சொல்றாங்க, கதவு திறக்கல. வேறு வழி இல்லை என்று திரும்புறாங்க. 3 முறை சலாம் சொல்லி ஒரு வீட்டு திறக்கல அப்படின்னா சொன்னா அந்த வீட்டிலிருந்து கிளம்பி விடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வந்த 2 சஹாபாக்களையும் கூட்டிக்கிட்டு போறாங்க. சரி, வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்பக்கூடிய நேரத்தில் பூட்டி இருந்த கதவு திறக்கப்படுகின்றது. அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உள்ளே அழைக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, சென்று விடாதீர்கள், உள்ளே வாருங்கள். நீங்க முதல் தடவை சலாம் சொல்லும் போதே நான் கேட்டுட்டேன். நான் கதவை திறந்திருந்தால் 2வது முறை உங்களுடைய சலாம் எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். 2வது சலாம் நீங்கள் சொன்னவுடன் நான் கதவை திறந்திருந்தால் 3வது முறை உங்களுடைய சலாம் எங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களின் மீது உண்டாகட்டும் என்று எங்களுடைய வீட்டு வாசலில் நீங்கள் நின்று சொல்லக்கூடிய இந்த ரஹ்மத்தும் பரக்கத்தும் வேறு யாருக்கு கிடைக்கும்? எனவே 3 முறை நீங்கள் இந்த துஆவை எங்களுக்காக செய்யும் வரைக்கும் நான் காத்திருந்தேன், உள்ளே வாருங்கள் என்று அழைத்து தோட்டத்தில் இருந்த அபி அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்று சொல்கின்றார்கள், மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் வந்திருக்கிறார்கள், என்ன ஏது என்று சென்று கேளுங்கள். உடனே அபி அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பார்க்கறாங்க,
நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாங்க. நபி அவர்கள் தங்களுடைய நிலையை, மூவருடைய நிலையை புரிய வைத்தார்கள். உடனே தோட்டத்திற்கு சென்று காயாக இருக்கக்கூடிய பேரிச்ச பழத்தினுடைய ஒரு குலையையும், கனிந்த பழத்தையும், செங்காயாக இருக்கக்கூடிய ஒரு குலையையும், 3 குலைகளை வெட்டி எடுத்து வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதை சாப்பிட்டுக் கொண்டிருக்க நான் உங்களுக்கான உணவை தயார் செய்கின்றேன் என்று சென்று ஒரு ஆட்டை எருத்து தன்னுடைய மனைவியிடத்தில் சமைப்பதற்காக கொடுத்துவிட்டு, ரொட்டிக்காக மாவை பிசைந்து கொடுத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் நேரத்தில் உணவு தயாரானது. தங்களுடைய விரிப்பில் சுப்ராவில் ரொட்டியும் இறைச்சி துண்டும் சூடான முறையில் வந்தது. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாப்பிட போகின்றார்கள். இந்த நேரத்தில் கொஞ்சம் ரொட்டி துண்டையும் கொஞ்சம் இறைச்சியையும் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபி அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில் கொடுத்து சொன்னார்கள், அபி அய்யூப், என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டது. என் மகள், எனது ஈரக்கொலை, என்னுடைய மகள் செல்ல பிள்ளை ஃபாத்திமா சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டது. வீட்டில் பசியோடு இருக்கிறாள். சென்று இதை கொஞ்சம் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பியதற்கு பின்னால் மூவரும் சாப்பிடுவதற்காக உணவில் கையை வைக்கிறார்கள். அந்த நேரம் 2 நாட்களாக பசியோடு இருக்கும் அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், உமரே 2 நாட்களா பசியா இருந்து சாப்பிடுவதற்காக இறைச்சியிலும் ரொட்டியிலும் கையை நினைக்கக்கூடிய அந்த நேரத்துல சொல்றாங்க, உமரே, இந்த உணவை நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உணவுக்காக அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துங்கள். நாளை மறுமை நாளையில் இந்த உணவை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். 2 நாளா பசியோடு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் உணவை பற்றிய நினைவூட்டலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நினைவூட்டுறாங்க பாருங்க. நாளை மறுமையில் இந்த உணவை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று எச்சரித்து உண்ண வைத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாட்களாக பசியோடு இருந்த சஹாபியை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உணவுகள் மலிந்து கிடக்கின்றது. வீட்டில் அரிசி மூட்டை, பருப்பு, சர்க்கரை, என்ன தேவையோ ஒட்டுமொத்தமும் ஒரு மாதத்திற்கு தேவையான ஸ்டோர் நம்மளுடைய வீட்டுல இருக்கு. உணவினுடைய அருமை தெரியல, உணவினுடைய மகிமை தெரியல. ரப்புல் ஆலமீன் நம் மீது சொரிந்திருக்கக்கூடிய இந்த அருள் நமக்கு புரியல. உணவுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். தயவு செய்து விரயத்திற்கு சென்று விடாதீர்கள். இன்னல் முபத்விரீன கானு இஹ்வான ஷைத்தான், நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் ஆவார்கள். இரத்த பந்தம், அல்லாஹ் தஆலா சகோதரன் சொல்லிட்டான், பிளட் ரிலேஷன். ஷைத்தானுக்கு நாளை மறுமை நாளையில் என்ன தண்டனை இருக்கின்றதோ, சகோதரனுக்கு என்ன பாக பிரிவினையோ தண்டனையில் அந்த தண்டனை கிடைக்கும். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா, நிச்சயமாக ஷைத்தான் அவனுடைய ரப்புக்கு நன்றி கொன்றவனாக இருக்கின்றான், காஃபிராக அவன் இருக்கின்றான். அவனுக்கு கூட்டாளி ஆயிடாதீங்க விரயம் செய்வதில். எனவே தயவு செய்து விரயம் செய்து விடாதீர்கள். அல்லாஹு தஆலா இதை உபதேசிக்கின்றான். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள், பருகுங்கள், விரயம் செய்யாதீர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் தயவு செய்து எது தங்களுக்கு தேவையோ, எவ்வளவு தேவையோ அவ்வளவு சமைத்துக் கொள்ளுங்கள். மீதமானதை தயவு செய்து அந்த நேரத்திலேயே உங்களுக்கு தேவையானதை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு அதை கொடுத்து விடுங்கள். தேவையானவர்கள் நிறைய பேர் உலகத்துல இருக்கிறாங்க. தினம் தினம் இந்தியாவினுடைய கணக்கின்படி கிட்டத்தட்ட 45 லட்சம் மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்குகிறார்கள். இரவு உணவில்லை அவர்களுக்கு. சிலருக்கு வெறுமனே அரிசி மாத்திரம் இருக்கின்றது. தினமும் தண்ணீரில் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறார்கள். குழம்பும் இல்லை, தொட்டுக்கையும் இல்லை. நம்முடைய உணவு ரைஸ், அதுக்கப்புறம் 2 சால்னா அல்லது 1 சால்னா, 2 தொட்டுக்க, 3 தொட்டுக்க, 4 தொட்டுக்க, சாப்பிட்டதற்கு பின்னாடி ஸ்வீட், பன்னீர், 7up,
எண்ணிலடங்காத உணவாக நமக்கு இருக்கின்றது. வெறுமனே அரிசியை வைத்து கஞ்சி காய்ச்சி ஒரு நாளைக்கு 2 வேளை அதே கஞ்சியை காலையும் மாலையும் சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு வேளை கஞ்சி காய்ச்சி காலையில காய்ச்சினா அதுவே இரவு நேரத்திற்கும் அதே கஞ்சி தான் இரவுக்கும். இப்படியும் இதே இந்திய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் மனதில் வைத்து தங்களுடைய சஹரில், தங்களுடைய இஃப்தாரில், தங்களுடைய இரவுடைய விஷயத்தில், இரவு உணவுடைய விஷயத்தில் தயவு செய்து விரயம் இல்லாமல் தேவையானதை சாப்பிடுங்கள். தேவையில்லாமல் கொஞ்சம் இருந்தாலும் தயவு செய்து அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். உணவினுடைய விஷயத்தில் ரமலானில் விரயம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது 5வது. 6வது மிக முக்கியமான விஷயம், ரமலான் ரெஸ்ட் எடுப்பதற்கான மாதம் அல்ல. நல்லா விளங்கிக்கணும், ரமலான் ரெஸ்ட் எடுப்பதற்கான மாதம் அல்ல. ரமலானில் நோன்பு என்று சொல்லிக்கொண்டு அளவுக்கு அதிகமாக தூங்குவதை நம்மில் வழக்கமாக நாம் வைத்திருக்கின்றோம். அளவுக்கு அதிகமான தூக்கம். சில பேர் ஃபஜ்ர் தொழுதுட்டு தூங்கினா லுஹர் வரைக்கும், மறுபடியும் லுஹருக்கு பின்னால் உறங்கினால் அசர் வரைக்கும், மறுபடியும் அசர்ல இருந்து கொஞ்சம் அப்படியே உலாத்திட்டு அப்புறம் இஃப்தார், அதுக்கப்புறம் அப்படியே மகரிப், அதுக்கப்புறம் இஷாவுக்கு பின்னாடி மறுபடியும் தூக்கம். முடிஞ்சு போச்சு. என்ன நோன்பு, என்ன நோன்பு, என்ன சிரமத்தை நாம் சகித்தோம். சஹாபாக்கள் நோன்பு வைத்துக் கொண்டு பத்ரினுடைய போர்க்களத்தில் நின்றார்கள். போர், நோன்பு. சஹருக்கு அதே பேரித்த பழம் நீர், இஃப்தாருக்கு அதே ஒரு பேரித்த பழம் நீர், அவ்வளவுதான். போர்க்களம். ரமலான் கடந்தது, போர்க்களத்தில் கடந்தார்கள். ரமலான் கடந்தது, பயணத்தில் கடந்தார்கள். ரமலான் கடந்தது, எண்ணற்ற பலதரப்பட்ட சிக்கல்களை கொண்டு கடந்தார்கள். நோன்பு அவர்களை எந்த விதமான ரொட்டீனையும் அவர்களுக்கு மாற்றவில்லை. ரெஸ்ட் என்று. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரமலானுடைய மாதம் இபாதத்துக்குரிய மாதம். ரமலானுடைய மாதம் அளவுக்கு அதிகமான ஏனைய மாதத்தில் செய்ததை விட இபாதத்தில் அளவுக்கு அதிகமாக செய்த மாதம். எனவே தேவையில்லாத தூக்கத்தை தடுத்துக் கொள்ளுங்கள். உடலுக்கு தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்கு தேவையான தூக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனைய நாட்களில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூக்கம் போதும் என்றால் ரமலானில் குறைந்தபட்சம் அதை 5 மணி நேரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். போதும் இன்ஷா அல்லாஹ். உடல் தாராளமாக இயங்கும். உங்களுடைய மூளையை, உங்களுடைய சிந்தனையை வெவ்வேறு விஷயத்தை கொண்டு, வெவ்வேறு சுறுசுறுப்பான விஷயத்தை கொண்டு நீங்கள் திருப்புங்கள். இன்ஷா அல்லாஹ் முடியும். எனவே தேவையில்லாத தூக்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நம்பர் 7 மிக முக்கியமான விஷயம், ரமலான் ஷாப்பிங் செய்வதற்கான மாதம் அல்ல. ரமலான் பர்ச்சேஸ் செய்வதற்கான மாதம் அல்ல. 20 நோன்புகளில் செய்வது என்பது வேறு, கடைசியான 10 நோன்புகளில் செய்வது என்பது வேறு. முஸ்லிம்கள் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. 20 நோன்பு வரைக்கும் வெவ்வேறு மாதிரியான ஷாப்பிங். 20 நோன்பு கடந்து விட்டால் அப்போ மொத்தமும் பர்ச்சேஸ் துணி கடையில தான் முஸ்லிம்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்களோ இல்லையோ, ஷாப்பிங் மால்களிலும் அந்த துணிக்கடைகளிலும் நீங்கள் பார்க்கலாம். எப்படிப்பட்ட நாள் அந்த கடைசி 10 நாட்களும். இதை பற்றி தனியாக தெளிவாக இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நான் சொல்லுவேன். உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன், தயவு செய்து ஷாப்பிங் தேவைக்காக, ஆசைக்காக அல்ல. தேவை என்னவோ அதை செய்து கொள்ளுங்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதை இஸ்லாம் தடுக்கல. தேவையானது எதுவோ அதை பெற்றுக் கொள்ளுங்கள், அதை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஆசைக்காக சுற்றுவது இருக்கின்றது, இது தேவையில்லாதது. இந்த ஷாப்பிங்கை தயவு செய்து ரமலானில் குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையானதை வாங்குவது என்பது வேறு, ஆசைக்காக சுற்றி திரிவது என்பது வேறு. ரமலான் நோன்பு காலம். இந்த நேரத்தில் ஷாப்பிங்காக செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு அவலம் நடக்கும். இந்த நேரத்தில் எதையும் நான் சொல்லியாக வேண்டும். அந்த அவலம் என்னவென்றால், சில வேளைகளில், சில நேரங்களில் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுக்கு நோன்பில்லாத நாட்களை ஷாப்பிங்காக வச்சுப்பாங்க. நோன்பில்லாத நாட்கள், மாசத்துல 3 நாள், 5 நாள், 7 நாள், இது போன்ற நாட்களை இந்த நேரத்துல நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லுவாங்க. இதுல நடக்கக்கூடிய அவலம் என்னன்னா, ஷாப்பிங்க்கு போறேன்னு சொல்லி போய் புர்காவை அணிஞ்சுக்கிட்டு ஜூஸ் கடையில நின்றுகிட்டு இருப்பாங்க. ஷாப்பிங்க்கு போய் ஜவுளி கடையிலே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் நுறுக்கு தீனியை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, நோன்பு இல்லைன்னு. நான் என்ன சொல்கின்றேன், ரமலானுடைய மாதத்திற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கின்றது. ரமலானுடைய மாதத்திற்கென்று ஒரு அழகு இருக்கின்றது. நீங்க பாட்டுக்கு புர்கா போட, ஆண்களுக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் இதேதான், பெண்களுக்கும் இதேதான்.
ஒரு 2 பேருக்கும் நான் சொல்வது, சில நேரங்களில் இவர் பயணத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நோன்பை விடுவார். பயணத்தில் இருக்கிறேன் என்று நோன்பை நீங்கள் விட்டாலும் உங்களுடைய உண்ணுதலும் குடிபானங்களும் அது தனிமையில் மறைவாக இருக்கட்டும். உண்மையாகவே பயணத்திற்காக நீங்கள் நோன்பை இஸ்லாம் விடுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது என்ற அடிப்படையில் சரியாக உங்களுடைய பயணம் தொலைதூர பயணம், அதற்காக நீங்கள் நோன்பை விட்டீர்கள் என்று இஸ்லாம் அங்கீகரித்தாலும் உங்களுடைய பயணத்தில் உங்களுடைய உணவையும் உங்களுடைய தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பானத்தையும் மக்களுக்கு முன்னால் செய்யாதீர்கள். அது கண்ணிய குறைவு, அது அசிங்கம், அது ஒரு மாதிரியான பேணுதல் குறைவு. மக்களுக்கு முன்னால் முஸ்லிம்களில் சிலரும் முஸ்லிம் அல்லாதவர்களும் உங்களை பார்ப்பார்கள். பாரு ரமலான் மாசத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரு. அவர்களுக்கு தெரியாது நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்க, என்ன மனநிலையில இருக்கிறீங்க என்பது தெரியாது. சில நேரங்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட பாய்மார்கள் நோன்பு வைக்காம ஜூஸ் கடையில் நிற்கிறாங்க, இவங்க எல்லாம் நோன்பு வைக்காத குரூப் போல பேசுவார்கள். அவர்களுக்கு தெரியாது என்ன நிலை என்ன விஷயம் என்று தெரியாது. எனவே நோன்பு இல்லாத காலங்களிலும் உங்களுடைய உணவை உங்களுடைய வீட்டில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து கடை தெருக்களில் வெளியே சென்று, ஹோட்டல்களில் ஜூஸ் கடைகளில் வெளியே சென்று எடுத்துக் கொள்ளாதீர்கள். இது மிகவும் ஒரு ஒழுங்கீனம். இது ரமலான் மாதத்தினுடைய மாண்பை மதிப்பை மக்களுக்கு முன்னால் குறைக்க துவங்கிவிடும். எனவே இது போன்ற காரியங்களில் ஈடுபடாதீர்கள். இதே போன்று சஹரினுடைய ஒரு அவல நிலை இருக்கின்றது. சஹரினுடைய முடிவு நேரம் ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாங்கு உங்களை சஹர் உணவு உண்பதை விட்டு தடுக்க வேண்டாம். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் பாங்கு சொன்னால் உங்களுடைய சஹரை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். நல்லா விளங்கிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் தஹஜ்ஜுத்துக்கும் பாங்கு சொல்லப்பட்டு வந்தது. இது சுன்னா, நாம விட்டுட்டோம். சில நேரங்களில் காபால சொல்றாங்க, இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. மக்கால ஹரம்ல இந்த பழக்கம் இருக்கு. இது ஒரு அழகான சுன்னா. 6 வேளை பாங்கு, தஹஜ்ஜுத்துக்கும் பாங்கு சொல்லணும். இப்ப இது நம்மளுடைய வழக்கத்துல விடுபட்டுருச்சு. இப்போ ஃபஜ்ருடைய பாங்கு, அப்ப நபி அவர்களுடைய காலகட்டத்தில் சஹருடைய தஹஜ்ஜுத்துடைய பாங்கை யாரு சொல்லுவாங்க அப்படின்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. இந்த பாங்கு மக்களையே எழுப்பி விட்டுவிடும். அப்ப இந்த பாங்கு சஹர் உணவை தடுக்க வேண்டாம். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் எப்ப பாங்கு சொல்வாங்கன்னா ஃபஜ்ருடைய நேரம் வந்ததும் சொல்வாங்க. அந்த பாங்கு சஹர் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை நீங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லை வகுத்தாங்க. இதனுடைய பொருள் இதுவல்ல, அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி மைக்ல சத்தம் கேட்கிற வரைக்கும் நீங்க சாப்பாட்டை வாயில வச்சுக்கிட்டு இருக்கணும்ன்றது அர்த்தம் அல்ல. இதல்ல இதனுடைய பொருள். நீங்க தண்ணி அந்த கடைசி நேரம் வரைக்கும் வாயில வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதல்ல பொருள். அது இல்லை பொருள் என்பதற்கான ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்றேன். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. தாபிஈன்கள் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் இருந்தீர்களே, ரமலானை கடந்து வந்தீர்களே, உங்களுடைய சஹருடைய நேரம் முடிவுக்கும் ஃபஜ்ருடைய பாங்குக்கும் எவ்வளவு நேரம் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் பதிலளித்தார்கள், நாங்கள் சஹருடைய நேரத்தை முடித்துவிட்டு பாங்கு சொல்வதற்கு முன்னால் 40 வசனங்களை ஓதக்கூடிய அளவிற்கு இடைவெளி இருந்தது என்று கூறினார்கள். 40 வசனங்கள். இப்ப குர்ஆனுடைய சிறிய வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சூரத்துன் நபா சரியாக 40 வசனங்கள். ஒரு உதாரணம் வச்சுக்கோங்க, சஹருடைய நேரத்தை முடிச்சுட்டு நீங்க சூரத்துன் நபாவை அழகாக ஓதி முடிச்சா அங்க முஅத்தின் பாங்கு சொன்னா என்னவோ இதுதான் அழகான ஃபார்முலா. இந்த முறையில நீங்க முடிச்சுக்கணும். இது சஹர் பல நபர்களுக்கு கேலி கூத்தாயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பள்ளி வாசலில் பல நபர்கள் சஹர் செய்வார்கள். சஹர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இமாம் வந்து மைக்க தட்டி பாங்கு சொல்ல போற நேரத்துல முஅத்தின் கொஞ்சம் இருங்க வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறேன்னு வரவர். கேலி கூத்து நடக்குது. சில நேரங்களில் கொஞ்சம் இருங்க தண்ணியை குடிச்சுக்கிறேன் வார், கொஞ்சம் இருங்க தண்ணி வாயில இருக்கு முழுங்கிக்கிறேன் வார். இது போன்ற நிலைகள் எல்லாம் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். இப்படி மட்டமாக்கிறாதீங்க நோன்ப. இப்படி ஒரு அவல நிலைக்கு போக கூடாது. பாங்கு சொல்ல போற நேரத்தை நீங்க பார்த்துக்கோங்க. முதல் பாங்கு எது உங்களுடைய மஹல்லாவில் முதல் பாங்கு கேட்கிறதோ இதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேணுதலான அடிப்படையில் சஹரை அழகாக முடித்து விடுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான அதபே தவிர ஒருத்தர் திடீர்னு லேட்டா எந்திரிச்சுக்காரு, கடைசி நேரத்துல இருக்கிறாரு, நபி அவர்கள் அவருக்காக சொல்றாங்க அவர் பதட்டம் அடைய வேண்டாம்.
அவர் சிரமப்பட வேண்டாம். பாங்கு சொல்ல இன்னும் 1 நிமிஷம் இருக்கு அல்லது 2 நிமிஷம் இருக்கு, உங்களால் முடிஞ்சதை ஏதாவது தண்ணியை குடிச்சுக்குங்க, இல்ல ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்குங்க, இல்ல ஒரு ½ ஆப்பிளை சாப்பிட்டுக்குங்க, இல்ல ஒரு 3 பேரிச்சப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்குங்க. சஹர் தான். சஹர் சாப்பிடாம நோன்பு வைக்காதீங்க, சஹர் சாப்பிடுங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திடீரென்று ஒருவர் சஹரே சாப்பிடல, நல்லா தூங்கிட்டார். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா நோன்பே வைக்கிறது இல்லை. சில பேரு சஹர் சாப்பிடாமல் தூங்கிட்டோன்றதுனால நபி அவர்கள் சஹர் செய்ய தானே சொன்னாங்க, நான் சஹர் செய்யாம தூங்கிட்டேன், லேட்டா எந்திரிச்சிட்டேன், ஃபஜ்ருடைய நேரத்துல தான் எந்திரிச்சேன், அதனால நான் நோன்பே வைக்கல. அப்படியெல்லாம் இல்லை. ஃபர்லான நோன்பு நீங்கள் சஹர் செய்யாவிட்டாலும் அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, எந்த பாதிப்பும் இல்லை. நோன்புக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, உடலுக்கும் எந்த ஒன்னும் நம்ம சாவ மாட்டோம், தாராளமாக நல்லா இருக்கும், ஒன்னும் ஆகாது. இன்னும் சொல்ல போனால் சஹருடைய நேரத்தில் நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டு அந்த நேரத்தில் நீங்க பிரச்சனையானதை விட சஹரே செய்யாததனால் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபர்லான நோன்பை அப்படித்தான் வைக்க வேண்டும். நஃபீலுடைய மசாயில் அது வேற, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபர்லான நோன்பு என்றாவது ஒரு நாள் சஹருடைய நேரத்தை நீங்க மிஸ் பண்ணி நீங்க தூங்கிட்டீங்க, ஃபஜ்ருடைய நேரத்தை எந்திரிக்கிறீங்க, டைம் பார் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஜ்ரை உது செய்து விட்டு நீங்கள் தொழுங்கள், நோன்பை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, சஹர் சாப்பிட வேண்டியதில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் தஹஜ்ஜுத்துக்கு எழுந்தால் உங்களுடைய தொழுகையை தொழுதுவிட்டு பாவ மன்னிப்பு துஆவிலே ஈடுபடுங்கள், சஹரை சாப்பிடுங்கள். பாங்கு சொல்வதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் உங்களுடைய சஹரை அழகான முறையில் முடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அதபு, இதுதான் பேணுதல், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிகாட்டல் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே 7 விஷயத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம். இந்த 7ஐயும் ரமலானிலே நாம் கழற்றி விட்டுவிட வேண்டும். டிவி, மொபைல், கெட்ட நண்பர்கள், உணவினுடைய வீண் விரயம், தேவையில்லாத வீண் விளையாட்டுக்கள், தேவையில்லாத தூக்கம், தேவையில்லாத ஷாப்பிங், இவை அத்தனையும் இந்த 7 விஷயத்தையும் ரமலானில் நோன்பில் கழற்றி விட்டுவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலானை நோன்பை அல்லாஹுக்காக அணுகுங்கள். அல்லாஹு தாலா அதில் அருள் செய்வான், அல்லாஹு தாலா அதில் பரக்கத்து செய்வான். அல்லாஹினுடைய அருள் வளத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆவோம் இன்ஷா அல்லாஹ். இதனை தொடர்ந்து இன்னும் நிறைய செய்திகளை தொடர்ந்து நாம் காணலாம். நேற்றைய தினம் கேட்ட கேள்வியை மீண்டும் நான் நினைவுபடுத்துகின்றேன். அநேக மக்களுக்கு மறுபடியும் அதுல சில சந்தேகங்கள் வந்துடுச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னா, சில பேர் கேட்கிறாங்க, ஆயத்தினுடைய பிட்டா வரக்கூடியதையும் கணக்குல எடுக்கணுமா? கிடையவே கிடையாது. அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனுன்னு சொல்லி வருது இல்ல, இப்ப இதையும் நம்ம கணக்குல எடுக்கணுமா? இது இப்ப நமக்கு பழைய பாடம், 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அந்த கேள்வி நான் கேட்கல, கேட்கவும் மாட்டேன். இப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு முடிஞ்சு போச்சு, அந்த சப்ஜெக்ட் இல்லை. நான் இங்கு கேட்டிருப்பது ஒரு ஆயத், முழுமையாக ஒரு ஆயத், ஒரு வசனம் தொடங்கி ஒரு வசனம் முடிவு. இந்த வசனம் முழுவதும் இதே போன்று இன்னொரு முறை எங்க வருது, இன்னொரு முறை எங்க வருது, இன்னொரு முறை எங்க வருது, இந்த மாதிரி எந்த வசனம் அளவுக்கு அதிகமான தடவைகள் குர்ஆனில் இடம்பெறுகின்றது, அதே மாதிரி அதற்கு அடுத்த தரஜா அடுத்த இடத்தில் எந்த வசனம் இடம்பெறுகிறது, அதை விட கொஞ்சம் கம்மி. மூன்றாவது அடுத்த வசனம் எது அளவுக்கு அதிகமான முறை வருகின்றது, 3வது இடத்தில் 2 தடவையை விட 3வது கொஞ்சம் கம்மி. 4வது எந்த வசனம் இடம்பெறுகின்றது, அதை விட கொஞ்சம் கம்மி. இந்த 4 படித்தரத்தில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல குறிப்பா பிஸ்மில்லா கிடையாது. பிஸ்மில்லாவை எடுத்துட்டு வந்துடாதீங்க. 113 முறை வருது, பிஸ்மில்லா கிடையாது. இந்த விஷயம் உங்களுக்கு இலகுவாக்குவதற்காக, எப்பவும் இலகுவாக்குறதுல நீங்க தேடணும்ன்றதுதான் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய லட்சியம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை நீங்கள் எடுக்கும் போது கடிவாளம் போட்ட குதிரையை போன்று இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கவனம் ஒட்டு மொத்தத்தையும் குர்ஆனில் நீங்கள் செலுத்துங்கள் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் உங்களுடைய புரட்டுதலை இலகுவாக்குவதற்காக ஒரு இலகுவை இந்த தடவை இந்த கேள்வியில் நான் வைக்கின்றேன். முதல் 15 ஜுஸை விட்டுருங்க, பின்னாடி 15 ஜுஸை மட்டும் புரட்டுங்க, அதுலதான் விடை இருக்கு. கால அலம்லந்து 16வது ஜுஸ்ல இருந்து அம்ம ஜுஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய 15 ஜுஸ்களை நீங்கள் புரட்டுங்கள். முதல் 15க்கு இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தேட போக வேண்டாம். பின்னாடி 15ல தான் இந்த 4ம் இன்ஷா அல்லாஹ் இருக்கு, அதை தேடி எடுங்கள். அல்லாஹு தஆலா அருள் புரியட்டும். குர்ஆனை நீங்கள் பார்க்க பார்க்க, அதை ஓத ஓத அது உங்களை அதனுடைய உலகத்திற்கு இன்ஷா அல்லாஹ் உங்களை அழைத்து செல்லும். அதற்காக உங்களுடைய நேரத்தை கொடுங்கள். அல்லாஹு தஆலா அதில் பரக்கத்தை செய்வான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன்